சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. இனி ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு ஜூலை மாதம் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன தேதி என்று இங்கே பார்ப்போம். ரேஷன் கார்டு ஆகஸ்ட் மாதம் முக்கிய அப்டேட் வெளியாகி உள்ளது. ஜூலை மாதம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று மாந்தோறும் விநியோகம் செய்து வருகிறது. 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இதன் மூலம் பயனடைந்து வருகின்றன. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்துக்கான அப்டேட் வெளியாகி உள்ளது. அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி சென்று ரேஷன் ஊழியர்கள் விநியோகம் செய்ய உள்ளன என திருவாரூர் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தி உள்ளன. இது தொடர்பாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கு 4/8/2026 மற்றும் 5/8/2026 ஆகிய நாட்களில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. அந்த வரிசையில் தகுதியுடைய குடும்ப அட்டைதாரர்கள் மேற்கண்ட திட்டத்தினை பயன்படுத்தி பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கு 4/8/2026 மற்றும் 5/8/2026 ஆகிய தேதிகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கு 4/8/2026 மற்றும் 5/8/2026 ஆகிய நாட்களில் வழங்கப்படும். இத்திட்டத்தினை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ஆகையால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரமான செய்தியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் இந்த தேதி நல்லா நோட் பண்ணிட்டு உங்க ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வந்துவிடும். அதே சமயம் புதிய ரேஷன் கார்டுகள் மற்றும் விநியோகம் பொறுத்தவரை புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் கார்டுகள் வழங்கப்படும் என அரசு அறிவுறுத்தி உள்ளது. இதில் பல ஆயிரம் தயாரான புதிய குடும்ப அட்டைகள் தகுதியானவர்களின் வீடுகளுக்கு அல்லது விநியோகத்திற்கு தயாராக உள்ளது. உங்கள் விண்ணப்ப நிலை மற்றும் விவரங்களை அறிய தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் அதிகாரப்பூர்வ தளத்தை பார்வையிடுங்கள். சரி, முக்கிய கேடு மற்றும் விதிமுறைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரேஷன் கடைகளில் தடையின்றி இலவச பொருட்கள் பெற ஜூலை 31 இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டு கைரேகை மற்றும் முக சரிபார்ப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல் அல்லது நீக்கல் போன்ற திருத்தங்களை மேற்கொள்ள சிறப்பு முகாம்கள் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. அதே சமயம் உணவு, சிவில் வளங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அது என்னவென்றால், விரைவில் அஞ்சல் சேவை மூலம் குடும்ப அட்டைகள் அதாவது ரேஷன் கார்டு அனுப்பி வைக்கப்படும் என்றும் ரேஷன் அரிசி கடத்தல் கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் கூறியதாவது,
தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் அனைத்து பொதுமக்களுக்கும் ரேஷன் அட்டை என்பது அடிப்படையான ஒரு விஷயம்தான். இந்த ரேஷன் கார்டு வைத்துதான் அனைத்து ரேஷன் பொருட்களும் அவர்களுக்கு மாதம் மாதம் சென்றடைய வைக்கிறது. தற்போது ரேஷன் அட்டை தொடர்பான ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு புதுப்பிப்பு கிடைத்துள்ளது. அதாவது ரேஷன் அட்டை அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் பெறவும் மற்றும் அரசாங்க நலத்திட்டங்களின் உதவிகளை பெறவும் மிக முக்கிய அவசியமானது. ஆகையால் இதில் உள்ள விவரங்களை சரியாக வைத்திருப்பது அவ்வப்போது தேவைப்படும் புதுப்பிப்புகளை செய்வதும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரி, அஞ்சல் சேவை மூலம் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதை பற்றி இங்கே நம்ம பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் வீட்டுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ரேஷன் அட்டையை பொறுத்தவரை உணவு, சிவில் வளங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டு துறை அமைச்சர் வெங்கடரமணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விரைவில் அஞ்சல் சேவை மூலம் உங்கள் குடும்ப அட்டைகள் அதாவது ரேஷன் கார்டு அனுப்பி வைக்கப்படும் என்றும் இதில் ரேஷன் அரிசி கடத்தல் கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் கிருஷ்ணகிரி ராஜாஜி நகரில் உள்ள மாணவிகளுக்கான சமூக நிதி விடுதியை ஆய்வு செய்த அமைச்சர் அங்கு உணவு மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்த குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவர் கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது TNCSC கிடங்கை ஆய்வு செய்து அங்குள்ள இருப்பு விவரங்களை கணக்கெடுத்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி, ஓசூர் மற்றும் தருமபுரி பகுதிகளில் உள்ள மக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த கிடங்குகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறைபாடுகளில் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளிலிருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி மூட்டைகளின் எடை குறைவாக இருப்பது மற்றும் மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் போதிய அளவில் இருப்பு வைக்கப்படாதது ஆகியவை அடங்கும். இதில் ரேஷன் கடைகளில் சுமார் 96% குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கைரேகை பதிவு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இதற்காக 20,000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் விரைவில் அஞ்சல் சேவை மூலமும் குடும்ப அட்டைகள் அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகளை அமைப்பதன் மூலம் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்கவும் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்த புதிய செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் நம்ம சேனலில் போட்டுட்ருப்போம் ரெகுலராக. அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.